இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான கலர்ஃபுல்லான ஜெல்லி புட்டிங் தான் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த புட்டிங் செய்கிறதுக்கு அகரகர் 50 ml எடுத்திருக்கேன். 1 லிட்டர் தண்ணியில் இந்த அகரகரை சேர்த்து உப்பு கொஞ்சமாக சேர்த்து அகரகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அரைக்கப்பளவு சக்கரை சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுட்டேன். அடுத்ததாக 3 பவுல்லையும் 3 விதமான கலர்ஃபுல்லான ஜெல்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஸ்பூனால் 2 ஸ்பூனு கிட்ட ஜெல்லி பவுடர் சேர்த்து அகரகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் 1 கப் அளவு பால் பவுடர், அரை கப் அளவு கஸ்டர்ட் பவுடர், இது ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹாட் வாட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரை கப் அளவு சக்கரை சேர்த்து சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் கஸ்டர்ட் நல்லா கிரீமியா வந்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஜெல்லி எடுத்து பார்க்குறேன். நல்லா செட் ஆயிருக்கு. இதை கத்தியால நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக கஸ்டர்டும் நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இது மூணையுமே கட் பண்ண ஜெல்லி எல்லாத்தையுமே சேர்க்கிறோம். ஜெல்லியை சேர்த்ததுக்கு அப்புறம் ஊற வச்ச சப்ஜா விதைகள் சேர்க்கிறோம். அது மேலே செரி பழம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ரொம்ப சுவையான ஜெல்லி கஸ்டர்ட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த புட்டிங்கில் செரி பழம் மட்டும்தான் தூக்கலான இனிப்பு கொடுக்கும், மற்றதெல்லாம் கம்மி.